ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த காணொலியிலே நோவா ஆண்டுடைய வார்த்தையை எப்படி கேட்டு கீழ்ப்படிந்தான் என்று வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் முடிகிறது. 7ஆம் அதிகாரத்திற்கு நாம் நம்முடைய கண்ணோட்டத்தை திருப்புவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட சாமி, உம்முடைய வேதாகமத்தை கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் பாவங்களை மன்னித்து இந்த பூலோகத்திலே உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ நீர் கிருபை செய்தருளும். எல்லா ஸ்துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, ஆமேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நோவாவுக்கு என்ன கட்டளை கொடுத்தார்? முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடுகளும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமி மேல் இராதபடி நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். இங்க என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் நோவாவை நோக்கி அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் என்ன செய்யுங்கள்? பேழைக்குள் பிரவேசியுங்கள். இங்க நோவா என்ன செய்கிறார்? அந்த கொப்பேர் மரத்தினாலே அழகான அந்த பெரிய ஒரு பேழையை செய்கிறார். அதை பார்ப்பது, அது ஒரு வீடு கட்டினால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது என்று வாசிக்கிறோம். அதற்கு ஜன்னல்களை வைத்து 3 அடுக்குகளாக கட்டுகிறார். ஆனால் அந்த 3 அடுக்குகள் இருந்தாலும் கூட அதற்கு ஒரே ஒரு வாசலைத்தான் வைக்கிறார். அந்த வாசலை அவர் என்ன செய்ய முடியாது? திறக்கவோ பூட்டவோ முடியாது. இங்க என்ன வாசிக்கிறோம்? நோவாவும் கடவுளும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். எதற்காக ஆண்டவர் நோவாவை காப்பாற்ற விரும்பினார்? இங்க என்ன வாசிக்கிறோம்? இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த பூலோகத்திலே பாவிகள் நிறைந்த பூலோகமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் நீதிமான்களை பார்க்க ஆசிக்கிறார். அது மாத்திரமல்ல, தான் உண்டாக்கின வித்துக்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜீவனோடு இருக்க வேண்டும். சுத்தமானவைகள் 7 ஜோடுகள், சுத்தம் இல்லாதவைகள் ஒவ்வொரு ஜோடுகள் என்று வாசிக்கிறோம். எதற்காக சுத்தமானவைகளை 7 ஜோடுகள் எடுக்க வேண்டும், சுத்தமல்லாதவர்கள் ஒவ்வொரு ஜோடு என்று சொல்லுகிறார்? யோசித்து பாருங்கள். மாத்திரமல்ல, இங்க என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் ஒரு நாளையும் குறித்தார். 7 நாள் சென்ற பின்பு. அப்படி என்றால் என்ன? அவன் 100 வருடங்களாக என்ன செய்கிறான்? பிரசங்கிக்கிறான். என்ன பிரசங்கிக்கிறான்? எங்கே அவன் போய் கப்பலை கட்டுகிறான்? இன்றைக்கு கப்பல் இருக்கிறது என்றால் ஜலத்திலே கட்ட வேண்டும். ஜலம் எங்க இருக்கிறதோ அது ஓரத்திலே கட்ட வேண்டும். அவன் வெட்டாந்தரையில கட்டுகிறான். அங்கே காடு கரடு முரடாக இருக்கிறது. தன்னுடைய 3 மகன்களும் என்ன செய்கிறார்கள்? தகப்பனுக்கு உதவியாக அந்த கப்பலை கட்டுகிறார்கள். அந்த நாட்களிலே இந்த நாட்கள் போல என்ன இல்லை? வசதிகள் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அந்த கப்பலை கட்டி அதற்கு அந்த தாரை பூசுகிறார்கள், கீழ் பூசுகிறார்கள். அந்த கீழ் பூசி
அது பிரம்மாண்டமாக உருவாகிறது. அங்க என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், இரவும் பகலாக 40 நாள் என்ன செய்யும்? மழை பெய்யும். நான் என்ன செய்வேன்? உன்னை காப்பாற்றுவேன். ஆனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும், அப்படி என்றால் மனிதர்களும் மிருகங்களும் அவர்களுடைய நிலைமைகள் என்ன? அழிந்து போனால் அவருக்கு பரிதாபம் ஏற்படாதா? ஏற்படாது. யோசித்து பாருங்களேன். ஒரு தாய் ஒரு கொலைக்கார மகனை பெற்றெடுத்தால் அவளுக்கு எப்படி இருக்கும்? அல்லது கெட்ட பெயரை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் எப்படி இருக்கும்? அநேக பெற்றோர்கள் சொல்லுவது என்ன? எதற்காக இந்த பிள்ளையை நான் பெற்றனோ, இந்த மகனை நான் பெற்றனோ எனக்கு தெரியவில்லை. அவன் பிறக்காம இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். எனக்கு கெட்ட பெயரை கொண்டு வருவதற்காகவே பிறந்து விட்டானே என்று மடிந்து போகிற கூட்டங்கள். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் குடித்தும் வெறித்தும் செத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படுகிற வேதனைகள் அவர்கள் பிறக்காது இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இங்க என்ன வாசிக்கிறோம்? 6வது வசனம் சொல்லுகிறது, ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான பொழுது நோவா 600 வயதா இருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவுக்கு அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக பேழைக்குள் உட்பட்டன. இங்க என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் பேழைக்குள் போகிறார்கள். அங்கே இந்த மிருகங்களும் பறவைகளும் எல்லாம் என்ன செய்கிறது? பேழைக்குள் போகிறது. இவைகள் எல்லாவற்றையும் மற்ற மனிதர்கள் பார்க்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு என்னவில்லை? விசுவாசம் இல்லை. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்காது. எவனோ இந்த தாத்தாவுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. கேவலமாகத்தான் பார்த்தார்களே ஒழிய இந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் நம்பவில்லை. யார் இந்த மிருகங்களை பேழைக்குள் அனுப்ப முடியும்? அந்த மிருகங்கள் தானாக போகிறது. என்ன வாசிக்கிறோம்? 7 நாள் என்று வாசிக்கிறோம். நீங்கள் இன்றைய காலத்தின் வெளிப்பாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த 7 நாள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? நோவாவுக்கும் குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதற்காக இந்த 7 நாள். ஆம், காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறார்? பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, மனுஷன் சோதிக்கப்பட்ட பின்பு தான் எப்படி விளங்குவானாம்? பொன்னாக விளங்குவான். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பரமண்டல ஜெபத்திலே நமக்கு என்ன செய்கிறார்? சொல்லி கொடுத்திருக்கிறார், எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமை என்ன செய்யும்? எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Lead us not into temptation, but deliver us from the evil என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் நம்மை சோதித்து பார்க்கிறாராம். நாம் உண்மையிலேயே அந்த மெய்யான தேவனை அறிந்திருக்கிறோமா? அவருடைய கற்பனையை அறிந்திருக்கிறோமா? அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அவர் நம்மளை சோதிக்கிறாராம். ஒருவேளை இன்றைக்கு உங்களையும் என்னையும் சோதித்தால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அங்கே 7 நாள் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதற்கப்புறம் என்ன செய்தது? ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. அங்க என்ன வாசிக்கிறோம்? நோவாவுக்கு 600ஆம் வயதில் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறவுண்டன. அப்படி என்றால் என்ன? அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பூமியை அப்படியே என்ன செய்கிறார்? அசைக்கிறார். எவ்வளவு பெரிய பூமி, அதை என்ன செய்கிறார்? அப்படியே அசைக்கிறார். அதைத்தான் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக எபிரேயர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
ஆண்டவர் பூமியை ஒரு முறை அசைத்தார். அவர் என்ன செய்ய போகிறார்? மறுபடியும் என்ன செய்ய போகிறாரா? அசைக்க போகிறாரா? அங்கே வானத்தின் மதகுகள் திறந்தன. அப்படி என்றால் என்ன? அந்த மேக மண்டலங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? அசைக்கப்படுகிறது. அப்படியே பூமி என்ன செய்கிறது? பிளக்கிறது. நீங்கள் இன்ற காலத்துடைய வெளிப்பாடை வாசித்தீர்கள் என்றால் மலைகள் எல்லாம் அப்படி சிதறி அடிக்கிறது, மரங்கள் எல்லாம் வேரோடு பிடுங்குகிறது. மக்கள் என்ன செய்கிறார்கள்? அப்பொழுதுதான் ஓடி வருகிறார்கள். அங்கே நோவா இடத்துல ஓடி வருகிறார்கள். ஆனால் அந்த பேழையின் கதவை ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? மூடிவிட்டார். அங்கே வாசிக்கிறோம், 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவின் குமாராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவனோடு கூட நோவாவின் மனைவியும் அவன் 3 குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு அதே எச்சரிப்பு நமக்கு வருகிறது. அங்கே பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை என்ன செய்தது? அசைய பண்ணிற்று. அப்படியே அந்த 90 டிகிரியில் இருந்து ஆண்டவர் என்ன செய்தார்? இன்றைக்கு புதிய புதிய உலகங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவைகளெல்லாம் 90 டிகிரியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம், அங்கே ஆண்டவர் என்ன செய்யவில்லை? அவைகளை சபிக்கவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. அவர்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கிறார்கள். ஆனால் நம்முடைய பூமி மாத்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அசைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரம் அல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் 3வது முறையாக வரும்பொழுது இந்த பூமியை மறுபடியும் என்ன செய்வார்? அந்த ஏதேன் தோட்டத்தை படைத்த பூமியை போல என்ன செய்வார்? மறுபடியும் 90 டிகிரிக்கு கொண்டு வருவார். அங்கே மலைகள் குன்றுகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? மாற்றப்பட்டு மிருது செடிகளாக நாம் வாழ்வதற்கு அந்த பூமியை மாற்றி கொடுப்பார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இங்க என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் நோவாவினிடத்துல மழையை அனுப்புவேன் என்று சொன்னார், அனுப்பினார். அன்றைக்கு அந்த மழை என்ன செய்தது? இந்த பூமியை அழித்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் மறுபடியும் என்ன செய்ய மாட்டேன்? இந்த பூமியை நான் அழிக்க மாட்டேன் என்று வானவில்லை கொடுத்திருக்கிறார். அதனுடைய காரியத்தை வருகிற காணொலியிலே பார்ப்போம். ஆனால் இந்த பூமி பேதுரு எழுதினது போல நெருப்புக்கு இரையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சோதிக்கப்பட்டு நீங்கள் சோதனையில் ஆண்டவர் மூலமாக ஜெயிக்காவிட்டால் சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நரகத்திலே தள்ளப்படுவீர்கள். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அது அல்ல. அந்த நோவா எப்படி பேழைக்குள் சென்றானோ அதே போல இன்றைக்கும் நம்மை அழைக்கிறார். எனக்குள்ளே வாருங்கள், என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள், என்னுடைய வழியிலே நடவுங்கள். நீங்கள் அந்த சாத்தானுடைய கரத்திலிருந்து காக்கப்படுவீர்கள். அங்கே சேம் காம் யாப்பேத் அவர்களும் அவருடைய மனைவிகளும் என்ன செய்தார்கள்? காப்பாற்றப்பட்டார்கள். நோவா அந்த பேழையிலே பத்திரமாக காப்பாற்றப்படுகிறார். யோசித்து பாருங்கள், அந்த நோவாவுடைய பேழை, அதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அப்பொழுது கிடையாது. இன்றைக்குரிய வெளிப்பாடு சொல்லுகிறது, தேவ தூதர்கள் என்ன செய்தார்களாம்? அந்த பேழை உருண்டு போகாதபடிக்கு, மலைகளிலே தட்டி உருண்டு போகாதபடிக்கு அந்த பேழையை தாங்கினார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. சாத்தானுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது, வெள்ளத்திலே அழிந்து போவானோ என்று. ஆனால் நோவா விசுவாசத்தினாலே காக்கப்பட்டார், தேவனாலே காக்கப்பட்டார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாராக. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். ஆண்டவர் எதற்காக அந்த வானவில்லை கொடுத்தார் என்ற அந்த சத்தியத்தை வருகிற
காணொளியிலே பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.